சமயம் பார்த்து கொள்ளையும் அடைக்கிறார். அமைச்சர் பொன்முடியின் தண்டனை உறுதியாகி இருக்கும் நிலையில் இது குறித்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு முன்பு பாடிய ஒரு பாடல் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. மக்கள் எல்லாமே அதை தற்பொழுது ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாடிய பாடல் தற்பொழுது அமைச்சர் பொன்முடிக்கு தான் பொருந்தும் என நெட்டிசன்களும் கருத்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி அவர்கள் தற்பொழுது ஊழல் வழக்கில் மிகப்பெரிய அளவு துயரத்தை அடைஞ்சிருக்காரு. அதனைத் தொடர்ந்து அவர் மட்டும் இல்லாமல் அவரது மனைவியும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை என நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட தலா ஆளுக்கு 50 லட்சம் ரூபாய் அபராதமும் கட்டணும்னு நீதிபதி சொல்லியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் கிட்டத்தட்ட நீண்ட காலமாக திமுக கட்சியில் உழைத்துக் கொண்டிருக்கும் ஒரு முக்கிய அமைச்சராக இருந்துட்டு வந்தார். ஆனால் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் 5 கட்சிகள் மாறிதான் அடுத்த கட்சியாக திமுக கட்சியில் தான் கடைசியாக சேர்ந்து அதிக அளவு ஊழல் பண்ணியிருக்கார். ஆனால் அவருக்கே இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு, சிறையில் தான் இருக்கார். ஆனால் அமைச்சர் பொன்முடி அவர்கள் அவருடைய பதவியை இழந்து அவருடைய குடும்பத்தோடு இப்போ சிறையில் இருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதனைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இது எல்லாத்தையுமே கண்டுகொள்ளாமல் தற்பொழுது வெள்ள நிவாரண நீதிக்காக மக்கள் பார்ப்பதற்காக போயிட்டாரு. திமுகவில் அமைச்சர் பொன்முடியின் நிலைமை என்னவா இருக்கு, அவர் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதுவரைக்குமே கண்டுகொள்ளாமல் இருப்பது மிகப்பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அமைச்சர் பொன்முடிக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. அதனைத் தொடர்ந்து அவருடைய மனைவியும் அமைச்சர் பொன்முடியும் நேற்று நீதிமன்றத்தில் கதறி அழுந்திருக்காங்க நீதிபதி முன்பு. ஐயா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் செய்தது தவறு தான், எனக்கு குறைந்தபட்ச தண்டனையாக கொடுங்க, எனக்கு வயசு இல்லை, ஸோ அதனால் சிறைக்கு போனால் கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாது, அதனால் கருணை காட்டி எனக்கு ஒரு குறைந்தபட்ச தண்டனையாக கொடுங்க அப்படின்ற மாதிரி நீதிபதியிடமே அழுது கெஞ்சியதாக தற்பொழுது தகவல் வெளியான நிலையில் அதனால தான் இப்போ அவருடைய தண்டனை தீர்ப்பை ஒரு மாதத்திற்கு ஒத்தி வச்சிருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நீங்கள் நிரூபிச்சிட்டா தள்ளுபடி செய்யப்படும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த 30 நாட்கள் கழிந்து அடுத்த நாளே உங்களை கைது செய்வதற்கான அனைத்து நடவடிக்கையுமே கீழமை நீதிமன்றம் எடுக்கப்படும் என நீதிபதி அவர்கள் அதிரடியாக உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ அமைச்சர் பொன்முடி அவர்கள் அந்த பாடல் பொருந்தியதுக்கு காரணம் என்னன்னா, முதல்ல ஸ்டாலின் அவர்கள் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது இதே மாதிரி அமலாக்கத்துறை அமைச்சர்கள் வீட்டில் ரெய்டு பண்ண போது தான் முதல்ல ஸ்டாலின் அவர்கள் பாடினார். அதனைத் தொடர்ந்து தான் இப்போ அவர் பாடிய அந்த பாடல் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு கரெக்டாக பொருந்துகிறது என தற்பொழுது மக்கள் எல்லாமே கலாய்த்து கொண்டு வருகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அமைச்சர் பொன்முடி அவர்கள் சிறைக்கு சென்றால் அங்கே உணவுக்காக அவர் சாப்பிடக்கூடிய உணவுகளாகட்டும், தங்கக்கூடிய விடுதிகளாகட்டும், அவருக்கு ஏற்படுத்தக்கூடிய வசதியான விடுதிகள் எல்லாமே ஓசியில் தான் இருக்க போறேன்னா தற்பொழுது நெட்டிசன்கள் எல்லாருமே கலாய்த்து கொண்டு வராங்க. ஓசி நீ பேசின, இனிமேல் உனக்கு எல்லாமே வரது பூரா ஓசி தான் அப்படின்ற மாதிரி இப்போ அவர் பேசியதை அவருக்கே வச்சு செஞ்சிருக்காங்க பொதுமக்கள். அமைச்சர் பொன்முடி அவர்கள் கண்டிப்பாக 30 நாட்கள் அவருடைய வழக்கில் நிரூபிக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக அவர் சிறைக்கு செல்வதில் எந்த மாற்றமும் இல்லை. கிட்டத்தட்ட 30 வருட அரசியல் காலத்தில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் அவருடைய பதவியும் சரி, அவருடைய மரியாதை எல்லாத்தையுமே இழந்துட்டார் என்பதுதான் அடுத்த கட்ட ஒரு முக்கிய கருத்தாக இருந்துட்டு வந்துட்டு மக்களே. தற்பொழுது அமைச்சர் பொன்முடியை பற்றி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாடிய பாடல் இப்போ ட்ரெண்டாகி வரும் நிலையில் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அவர் பாடிய பாடல் அமைச்சர் பொன்முடிக்கு கரெக்டாக பொருந்தி வரும் நிலையில் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.